இடம் சும்மா வேற மாதிரி. அளவே நான் உங்கள் ஐடியாவில்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் எங்கே வந்திருக்கோன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு 20 கிலோமீட்டர் பக்கமாக வந்துவிட்டோம். நான் ஒரு 2:30க்கு நம்ம பழனி ரீச் ஆயிருங்க. ரீச் ஆகிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கிளம்ப மாதிரி இருக்கும். கிளம்புனா நம்ம ஆக்கிற மாதிரி கொடைக்கானல் போயிடலாங்க. அங்கே போயிட்டு நம்ம நிறைய பிளேஸ் கவர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ரிப்பீட்டடாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆகும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட வண்டிங்க பல்சர் 220. இது நம்ம ஃப்ரெண்டு இது எக்ஸ்ட்ரீம் 125. இது வந்து பார்த்திங்கன்னா R15 V3. இந்த 3 வண்டியில் தான் நாங்கள் கொடைக்கானல் கிளம்பியிருக்கோம். நம்ம கிட்டு, நம்ம பேகு, ஹெல்மெட்டு இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக இப்போ நம்ம பழனி வந்து ரீச் ஆகிட்டுங்க. பழனி ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்த மலை ஏறி அங்கே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. எனக்கு ஃபோனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் எதுவும் எடுக்க மாட்டல, கீழே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடையை சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடைக்கானல் தான். கொடைக்கானல் போனோம்னா அப்படியே நான் ஸ்டாப்பாக போக வேண்டியதாங்க, எங்கேயும் ஸ்டாப் போடுற மாதிரி இருக்காது. கைஸ் நம்ம பழனியில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பழனியில் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து கொடைக்கானலில் ஏறுறோம். 10 நிமிஷம் கொடைக்கானலில் ஏறிடுவோம். போகிற வழியில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பார்த்துங்க, கரெக்டாக கொடைக்கானல் கிட்டே வந்துவிட்டோம். கொடைக்கானல் ரோடு இப்போ போகிறோம். கொடைக்கானலில் பார்த்துங்க கைஸ், நம்ம இப்போ கொடைக்கானல் இருக்கிறோம். பார்த்துங்க கொடைக்கானல் கிளைமேட்டு அப்படியே பூரா மிஸ்ட்டு தாங்க. பக்கத்தில் சரியான கிளைமேட்டுங்க. சுற்றி முற்றி எங்களுக்கு தெரிய மாட்டேங்க, அந்தளவுக்கு இருக்குது. சாமி தெரியுதுங்களா? செம்ம சில்னஸ்ங்க கொடைக்கானல். கொடைக்கானலோட கிளைமேட் சும்மா வேற மாதிரி இருக்குதுங்க. கொடைக்கானல் தான் பெரிய ஊராட்டக்குது. இது அப்புறம் எதுவுமே இல்லைடா இங்கே பெருசா. 2-3 வீடு சும்மா இருக்குது. போகிற வழியில் பெட்ரோல் பங்கே கிடையாதுங்க. நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. நாங்கள்லாம் கீழே வண்டியை பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி வந்துட்டோம். இதை கீழேருந்து கிளம்பிட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. போகிற வழியில் எங்கேயுமே கிடையாது. வரும்போது நீங்களாம் மேலே போய் போகாத வழியில் அடிச்சுக்கலாம். அந்த வர மைண்ட் செட்டில் மறந்துட்டு கீழே வரும்போது அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் போக முடியும். என்ன வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தாங்க. எல்லாம் பெரிய பெரிய மழை தாங்க கொடைக்கானல் சுற்றி. பாலாறு அணையின் எழில்மிகு தோற்றம் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ரோடு தான். நீங்கள் கொடைக்கானல் செல்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. ரொம்ப அடிச்சு போனீங்கன்னா இப்போ நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆரம் அடிச்சுட்டே போயிட்டு வாங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்படியே கைஸ் சைடுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். தைல மரம் தாங்க நிறைய இருக்குது. சரியான ஹைட்டாக இருக்குது. சரியான இறக்கம் காய்ஸ். அதில் வச்சு போயிட்டுக்குது. பார்த்துங்க, சின்ன மரத்தை காரி வேலை நிறையா வந்துருக்குதுங்க. உள்ளூர் வேலை சரியாமல் சொல்லுதுங்க. பார்த்தீங்களா, குரங்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. சரியாக இன்னும் கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிட்டாங்க. போயிட்டு குணா கேவ் போகலாம் பிளான் வச்சுருக்கேன். குணா கேவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிளான் வச்சுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 11:45 ஆச்சு. பட் என் டைமிங் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம எதிர் 2 ஸ்பாட்டுக்கும் 4 ஸ்பாட்டு போகுதுங்க. அப்போ தான் வந்து நம்ம ட்ரிப்பு வந்துட்டு ஒரு அர்த்தமாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்பாட் மட்டும் போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம செலவு பண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிருங்க. இது பேர் தாங்க சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம சுத்தமாக தண்ணியே கிடையாது. இங்கேயே இப்போ தண்ணி இல்லைன்னா மேலே எப்படின்னு தெரியலீங்களா? நண்பர்களே, சரியாக இப்போ கொடைக்கானலோட போட் ஹவுஸ் வந்துட்டுங்க. இங்கே தான் இருக்கோம். சரியான குளிருங்க. ஆனால் இந்த குளிர்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எப்படி தான் மனுஷங்களை என்னன்னு தெரியல. எங்கெல்லாம் குளிர்ட்டாங்க. சில எப்படி இருப்பீங்கன்னா நம்ம கரெக்டாக குணா கேவ் கிளம்பிட்டு இருக்கிறோம். டிக்கெட் எடுத்து குணா கேவுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு வண்டிக்கு போயிட்டுருக்கோம். கிராண்ட் டிராஃபிக்குங்க இன்னைக்கு சண்டே. அதுவும் பார்த்தீங்கன்னா பூரா வெஹிக்கிள்ஸாகவே இருக்குது. நீங்களும் வரும்போது ஒன்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கேஷ் கிடையாது, ஆன்லைன் தானே போட்டுதான். அப்போ ஜிபேல ஃபேமிலி டிக்கெட் வந்துங்க. சரியான மிஸ்டு. யானையா எங்க முன்னாடி போய் எங்கடா அந்த இப்போ நம்ம கரெக்டாக குணா கேவுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளாராக் வியூ பாயிண்ட் தாங்க இருக்குது. இங்கே சரியான மிஸ்ட்டுங்க. க்ரௌடு அதே மாதிரி ஜாஸ்தி. ஹாலிடேஸ் டைமுக்குனால சரியான டிராஃபிக்குங்க. எங்கெல்லாம் போகிறது இது தான். நீங்கள் இதோடு திரும்பி வந்துடாதீங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குணா கேவு அதில் போகிற மாதிரி இருக்கும்.
பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே ரியலாக நம்ம இருக்கிறப்ப இங்கே எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியான க்ரௌடுங்க. ஏங்க நான் இந்த யானையை பார்த்துட்டு தாங்க உண்மையான யானை நினச்சிட்டா தூரத்தில் பார்க்குறதுக்கு உண்மையான யானை நிற்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிலை. சரியான மிஸ்ட்டு. கரெக்டாக நம்ம குணா கேவ் வந்துட்டுங்க. இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தான் நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சரியான கூட்டம். எல்லாம் வெளியூரில் ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். குளிர் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட் இருக்குது. பட் அங்கே போனால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. குணா கேவ் கீழே இருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். மிஸ்ட் ரொம்ப மிஸ்ட்டு பாரு. அங்கே அப்படியே மரத்துக்குள்ள எத்தனை மிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தியா வேற மாதிரி. பாடுறோம் உள்ள போனால் வெளியே வர முடியாது. டூரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சரியான வைப் இருக்கிறாங்க. குணா கேவ்ல சவுண்டு பார்த்தா தெரியுதுங்களா? இங்கெல்லாம் நடக்கும்போது பார்த்து தாங்க நடக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கால் ஸ்லிப்பாகி நம்மளாம் கீழே விழுந்துடும். நடக்கும்போது பார்த்து நடக்கணும். குணா கேவோட மெயின் என்ட்ரன்ஸு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் இந்த குகைக்குள்ளே பூந்தா போகணும். ஆனால் இது குகை இல்லை, இது தாண்டின குகையெல்லாம் இருக்குது. கரெக்டாக நாங்கள் திரும்ப வர்றப்போ சரியான சீன் ஆயிடுச்சுங்க. எல்லோரும் வர வழியில் வராமல் நாங்கள் தனி வழி போட்டு வந்தோன்னே அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டாக்கா வந்தோன்னே வாங்கடான்னு வெயிட் பண்ணிட்டு சரியான திட்டுங்க. கரெக்டாக குணா கேவ் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீ தான், யார் வேணால் போய் பார்த்துக்கலாம். ஆனால் சரியான மழைங்க, பூரா நனைஞ்சிட்டோம். மழை நனைஞ்சிட்டே தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்த்து வச்சுக்கோணுங்க. குரங்கு பார்த்தீங்கன்னா வரும்போது நிறைய பேர்த்தோட பேகை வந்து தூக்கிட்டு மரம் மேலே ஏறிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு கவராக இருக்கிறனால பாதி வியூவே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஃபீல் செம்ம வேறு லெவலாக தாங்க இருக்குது. கைஸ் இந்த வியூ பாருங்கள். நீங்கள் இதுக்காகவே நீங்கள் கொடைக்கானல் வரலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமு அப்புறம் யூடியூப் இந்த மாதிரி தான் மற்ற யூடியூபர்ஸ் போட்டு தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ரியலாக பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறேன். செம்மையாக இருக்குங்க. இந்த குளிருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு சும்மா வேற மாதிரி. நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைமாச்சும் நீங்களாம் இந்த மாதிரி கொடைக்கானல் சைடில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தான் செம்மையாக இருக்கும்.